நான் வந்து டூர் போயிட்டேன் 2 நாள், அந்த இடத்துல நான் அவனை நினச்சிட்டே இருந்தேன். இப்படிலாம் சொல்ல 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 அந்த ரிஷபராசி பெண்ணுக்கு அந்த மகனே உலகமாயிடுவான். இதே ஏதோ அவரோட கணவன் சொன்னார்னா அவ்வளோதான், என் கணவன் என்னை வந்து நேசிக்கிறான், என் கணவன் நான் இருந்தா அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கான், நான் இங்க இருக்கேன் அவன் அங்க இருக்கிறான் ஆனா அங்க என்ன நேசிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. இது பொதுவா எல்லா பெண்ணுக்குமே இப்படி ஒரு கணவர் அமைஞ்சா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதை நேசிக்கிறது, அதை ரசிக்கிறது இருக்கு இல்லையா? அப்படியாங்க, சரிங்க, போன இடத்துல என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க, போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருங்க அப்படி சொல்ற பெண்கள் இருப்பாங்கல்ல. ஆனா இவங்க அதை நேசிப்பாங்க, அதை ரசிப்பாங்க. என்ன நினைச்சீங்களா அப்படிங்கிறப்போ தன் கணவன் தன்னை விட்டு இன்னொரு இடத்துல டூர் போயிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாருன்ற அந்த சோகத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அங்க கூட அங்க போய் என்ன நினைச்சிருக்கான் பாருங்க என் புருஷன் அப்படிங்கிட்டு இருக்கும். தன் தந்தையை தன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்பாவே உலகமா உயிராயிடும். எங்க அப்பாவுக்கு நான் தான் செல்ல பொண்ணு, அந்த அப்பா வந்து நீ தானே எனக்கு செல்லம், அண்ணன் இருந்தாலும் என் பொண்ணு போல வருமா, என் பொண்ணு பிறந்த பிறகுதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, என் பொண்ணு பிறந்த பிறகுதான் நான் வீடு கட்டினேன், என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல சொல்ல